அனைவருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் 7ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் தான். நான் சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல். அதுக்கு தான் நம்ம சேனலில் யாருமே பார்க்குறது கிடையாது. தகவலை வச்சு பெருசாக ஒன்றும் பகிர்ந்து ரெக்கமெண்டேஷனாக எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ நம்ம சொல்கிறது ஒன்லி தகவல் தான். நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலாம்னா சொல்ல வேண்டியது தகவலை மட்டும் தான் சொல்ல போகிறோம். ஸோ இது முழுக்க இன்ஃபர்மேஷன், அதுவும் இன்றைய இன்ஃபர்மேஷன். சில தவறுகளும் இருக்கும். ஏன்னா டைப் பண்ணும்போது டைப்பிங் மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஒரே ஒரு ஆள் தான். நம்ம தான் ரெக்கார்ட் பண்ணணும், நம்ம தான் எடிட் பண்ணணும், நம்ம தான் டெலிகாஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் நம்மகிட்ட அந்தளவுக்கு வசதி கிடையாது. ஸோ அதனால் சில தகவல்கள் நடந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நான் பின் பண்ணிடுறேன். அதேமாதிரி என்றைக்குமே செபிஸ்ட் அட்வைஸ்ட்டாக கேட்டுக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு தகவலும் வாங்குறது விற்கிறது முன்னாடி செபிஸ்ட் அட்வைஸ் கேட்கணுங்கிறது செபியோட ரூல்ஸு. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். செபிஸ்ட் அட்வைஸ் கேட்டு முடிவிடுங்க. யாருமே இல்லை, எனக்கு தான் யாரும் இல்லை. அதனால் நீங்களே முடிவு எடுக்கணும்னா நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. மற்றபடி யார் சொல்கிறதையும் கேட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அடுத்தவங்க முடிப்பு உங்களுக்கு சரியாக இருக்காது. ஸோ இது வழக்கமாக டிஸ்க்ளைமர். அதுமாதிரி இங்கிலீஷில் சொல்லிடுறேன். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. We are providing only information. This is all today information. வழக்கமாக டிஸ்க்ளைமர் முடிஞ்சது. அதுமாதிரி இன்றைக்கி நான் ஷேர் மார்க்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் கிட்ட ஆக போகுது. 6-7 வருஷம் 2018 வந்தேன். பட் இன்றைக்கி வந்து என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள் இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது என்ன நாளுங்கிறது நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இப்போ சொன்னால் உங்கள் டைம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு செய்தியை பார்த்துலாம், அது என்ன நாளுங்கிறது நான் இதுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஸோ நியூஸ் பார்த்துடலாம். வெல்க்யூர் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் லிமிடெட் ₹6.64 கரண்ட் பேஸு. பெனி ஸ்டாக்குமே இன்றைக்கி ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. 1:10 ஸ்பிட்டும் 1:10 போனஸும் தராங்க. அது என்னப்பா 1:10 1:10 போனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் வேல்யூ 10 இருக்காத 1 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக் ஆகும். அதுக்கப்புறம் போனஸ் பார்த்தீங்கன்னா 1:10. அதை நீங்கள் 10 ஷேர் வச்சா ஒரு ஷேர் போனஸாக தராங்க. ஸோ ஒரு ஷேர் 10 ஷேர் ஆகும். 10 ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸு. டோட்டலாக ஒரு ஷேர் 11 ஷேராக மாறும். ப்ரைஸும் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. இதற்கான ரெக்கார்டு வந்து நிறைய நண்பர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க கமெண்ட்டில். இது அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப நாட்கள் ஆகிட்டு இப்போ தான் ரெக்கார்டே அனௌன்ஸ் பண்ணாங்க. கம்பெனி இப்படி தான் போனஸ் ஸ்பிட்டு டிவெண்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டே அனௌன்ஸ் பண்ணக்கு நாட்கள் அதிகமாகும். பட் குறிப்பாக டிவெண்ட்டுக்கு சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. பட் ஸ்பிட்டு போனஸ்க்கு வந்து ரொம்ப நாட்கள் எடுக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்களுக்கு அப்புறம் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 16 அக்டோபர் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்மாசிட்டிக்கலாக இருக்காங்க. வெல்க்யூர் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மாசிட்டிக்கல். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்ட் மீட்டிங் மே கன்சிடர். முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. எடுப்பாங்களா மாட்டாங்களா, என்ன மாதிரி எடுப்பாங்கிறத யூகிக்க முடியாது. அது கொஞ்சம் அது ஃபியூச்சர் தான். ஃபியூச்சரை யாராலையும் கணிக்க முடியாது. ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஜோசியம் பார்க்குற மாதிரி தான். என்னோட வந்து யாராலையும் தெளிவாக சொல்ல முடியாது. அது என்ன நடந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம பேச்சு அது இருந்தாலும் மாற்றிட வேண்டியதான். நல்லது நடந்தால் நான் சொன்ன மாதிரி நடந்துட்டு, நல்லது நடக்கலைன்னா நான் சொன்ன மாதிரி நல்லது நடக்கலை அப்படின்னு மாற்ற வேண்டியதான். ஸோ ஜோசியம் கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் வாழ்க்கையில் அது பாதி நடந்திருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு பேசிக்ஸு. இப்படி இருக்கும். ஒரு பிறக்க வந்து ஆண் குழந்தையாக இருக்கும், இல்லை பெண் குழந்தையாக இருக்கும். இதை சொல்கிறது வந்து யாருமே பெரிய எக்ஸ்பர்ட் தேவையில்லை, நம்மளே சொல்லிடலாம். அந்த கணக்கு தான். இதாவது ஒரு ரேர் கேஷில் தான் அது மாறும். மற்றபடி நம்ம சொல்கிறதில் ஒன்று ஆணாக இருக்கும், இல்லை பெண்ணாக இருக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட் அப்படி தான் ஒன்று மேலே போகும், இல்லை கீழே போகும். இந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க. அவங்க சொன்னதுக்கு அவங்க ஒரு காரணமும் சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே காரணம் தேடினா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக பேசுகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பனோரமா ஸ்டுடியோஸ் அண்ட் இன்டர்நேஷனல் லிமிடெட் ₹198 கரண்ட் பேஸு. 18 அக்டோபரில் போர்ட் மீட்டிங் இருக்குது. அந்த போர்ட் மீட்டிங்க்கு போனஸ் கொடுத்து முடிப்போன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி போனஸ் தராங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். செக்டர் வந்து ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் இருக்காங்க. அதாவது சினிமா தயாரிக்கிறாங்க, நிறைய படங்கள் தயாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா அந்த கம்பெனி சக்ஸஸ் ஆகும். படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா அந்த கம்பெனியும் ஃப்ளாப் தான். ஸோ நம்ம சொல்ல முடியாத அந்த படம் எப்படி இருக்கும்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் ₹127 கரண்ட் பேஸு. 15 அக்டோபரில் போர்ட் மீட்டிங் இருக்குது. இவங்க டிவெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருக்காங்க. 80 பைசா ஆல்ரெடி டிவெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2ஆவது டிவெண்டு. மேபி 70 பைசா அந்த 80 பைசா அந்த ரேஞ்சில் டிவெண்ட் எதிர்பார்க்கலாம். ரெகுலராக அப்படி தான் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்லாம் வருஷத்துக்கு ஒரு டிவெண்ட் தான் தந்தாங்க. அதுவும் ₹1 தந்தாங்க. அப்போ வந்து ஷேரோட ப்ரைஸ் ₹25 ₹23 இருந்துச்சு. அப்புறம் நான் வாங்கினேன். பட் ரொம்ப நாளைக்கு ஹோல்ட் பண்ணேன். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா 2 டிவெண்டாக தராங்க. அதுவும் ₹1.5 கிட்ட தராங்க. ஸோ நல்ல ஒரு டிவெண்ட் தான். நீங்கள் ₹23 ₹26 வாங்கியிருந்தீங்கன்னா. அதுமாதிரி இதுக்கான ரெக்கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. 24 அக்டோபர் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ண போகிற இந்த டிவெண்ட் வந்து கிடைக்கும். 361 வேம் லிமிடெட் ₹1069 கரண்ட் பேஸு. 17 அக்டோபரில் போர்ட் மீட்டிங். இவங்களும் டிவெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஏப்ரலில் ₹6 டிவெண்டாக கொடுத்துறாங்க. ஸோ இது 2ஆவது டிவெண்டாக இருக்கும். இவங்க வருஷத்தில் 3 இல்லை 4 டிவெண்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு ₹3லேருந்து ₹2 ₹3 ₹4 அந்த ரேஞ்சில் ஒரு டிவெண்ட் எதிர்பார்க்கலாம். செக்டர் வந்து ஸ்டாக் புக்கிங்கில் இருக்காங்க. 361 வேம் லிமிடெட். கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் லிமிடெட், சுருக்கமாக சொன்னால் கேம்ப்ஸ்னு சொல்லுவோம். ₹3800 கரண்ட் பேஸு. 28 அக்டோபரில் போர்ட் மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. டிவெண்ட் அனௌன்ஸ் பண்ணால் அதுக்கான ரெக்கார்ட் வந்து 7 நவம்பர்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து டெபாசிட் கிளியரிங் ஹவுஸாக இருக்காங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 3 டிவெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுவும் சூப்பரான டிவெண்ட் தான். பார்த்தீங்கன்னா ₹17.50, அதுக்கப்புறம் ₹19, அதுக்கப்புறம் ₹11. ஸோ ₹10 மேலே தான் ஒரு டிவெண்டாக தராங்க. ஸோ அந்த வகையில் ஒரு டிவெண்டாக எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டலோட IPO அதோட கரண்ட் மார்க்கெட் ஸ்டேட்டஸை பார்க்க போகிறோம். இன்றைக்கி 2வது நாளையோட முடியுது IPO.
ஸோ அப்ளை பண்ணுற விருப்பம் இருந்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நாளைக்கு 5 மணிக்குள்ளே உங்களுக்கு அப்ளை பண்ணணும். அது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கூடலை. அதுதான் வருத்தமான விஷயம். ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது. நிறைய மீடியாக்களில் நிறைய இது பண்ண ஸ்டாக்கு தான் டாடா கேபிட்டலு. இதில் என்ன பிரச்சனைனா இந்த ஸ்டாக்கை வந்து அன்லிஸ்டடில் வந்து 1000 ரூபாய்க்கு ட்ரேடான ஸ்டாக்கு. இப்போ 326 ரூபாய்க்கு தான் தராங்க ஐபிஓலேயே. இவ்வளோ டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தா கூட அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா 2வது நாள் மொத்தம் ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 0.68% தான் ஐபிஓ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. அதாவது இவங்க வந்து மொத்தமாக 16,61,18,498 ஷேர் வந்து ரீட்டைலுக்கு ஒதுக்கியிருக்காங்க. மொத்தமாக அப்ளை பண்ணது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 11,26,47,192. ஸோ பார்த்தீங்கன்னா அப்ளை அவங்க கொடுக்குற கோட்டாவை விட இன்னும் கம்மியாக தான் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. அது 1ன்னு ஆனால் தான் ஓரளவுக்கு ஃபுல்லாக சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. 1க்கு மேலே எவ்வளோ ஆகுதோ அந்தளவுக்கு கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் கூடும், அந்தளவுக்கு டிமாண்ட் கூடும். பட் இந்த டாடா கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் ஆங்கர் இன்வெஸ்டர் மட்டும்தான் 1 இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 1.95 இருக்குது. அதாவது அவங்க இஷ்யூ பண்ணுறதை விட 2 மடங்கு அதிகமாக எம்ப்ளாயி வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா இன்னமும் நார்மல் சப்ஸ்கிரிப்ஷனே ஃபுல்லாக ஆகலை. ஸோ நாளைக்கு டேட் இருக்குது. ஸோ மேபி நாளைக்கு ஃபுல்லாக ஆகலாம். ஸோ நாளைக்கு டேட்டில் வேணால் நாளைக்கு நான் வீடியோ சப்போஸ் நியூஸ் இருந்து வீடியோ போட்டேன்னா நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் டாடா கேபிட்டலில் பெருசாக ஒன்றும் இல்லை. 320 ரூபா நீங்கள் கிடச்சிங்கன்னா 5 ரூபா கூடதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தான் சொல்லுது. இதெல்லாம் ஒன்று கன்ஃபார்ம்லாம் கிடையாது. மேபி லிஸ்ட் ஆகும்போது நல்ல லிஸ்டிங் ஏன்னு கொடுக்கலாம், இல்லை கொடுக்காம போகலாம். கிட்டத்தட்ட ஜோசியம் தான். கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். கொடுத்தா நான் கொடுத்தேன்னு சொல்லுவேன், கொடுக்கலன்னா கொடுக்கலன்னு சொல்லுவேன். அதுக்கு இருந்தாலும் ஒரு காரணத்தை சொல்ல போகிறேன். நான் இங்கே வந்து ரெக்கமெண்ட் பண்ணல, நான் வந்து அந்த ஐபியோட சொல்கிறேன், ஸ்ட்ராட்டஜிக்கு சொல்கிறேன். ஏன்னா மார்க்கெட்டில் இப்போ நிறைய அப்படி தான் ஓடிட்டுருக்கு. எல்லாம் ஜோசியம் பார்க்குற மாதிரி ஆகிட்டு ஷேர் மார்க்கெட்டுங்குது. ஜோசியெல்லாம் பார்க்காதீங்க, நல்லா ஷேராக இருந்தால் வாங்குங்க, கண்ணை மூடிட்டு வாங்கிட்டே இருங்க, நல்லா ஹோல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு அர்ஜென்ட்டுமே இல்லைன்னா ஸ்டாக்கை முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை ஹோல்ட் பண்ணுங்கள். லைஃப் லாங் ஹோல்ட் பண்ண முடிஞ்சால் ஹோல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு பெரிய ரிட்டர்னை பார்க்க முடியும். அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக இருக்கணும். இல்லை உங்களுக்கு ஷார்ட் டைம்னா பயமாக இருக்குன்னா ஷார்ட் டைமில் விற்று ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் டைமில் எடுத்துருங்க. பட் என்னென்னா இப்போ டேக்ஸ் கொஞ்சம் கொடுக்க மாதிரி இருக்கும். லாங் டைமில் உங்களுக்கு 1 லட்சம் வரைக்கும் 1,20,000 1,25,000 வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. ஷார்ட் டைமில் அப்படி இல்லை, நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு டேக்ஸ் கொடுக்கணும். அதை நீங்கள் ஸ்லாப்பை தாண்டும் போது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஆடிட்லாம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து லாங் டைம் ஆளான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் ஒரு ஷார்ட் டைம் தான். நான் வாங்கி விற்றுருக்கிற வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். அதுதான் நான் வீடியோட கடைசியில் சொல்ல போகிறேன், அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஐபிஓ பார்த்துடலாம். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ, இது எல்லாம் தெரிஞ்ச ஐபிஓ தான். எல்ஜினாவே எல்லாத்துக்கும் தெரியும் என்ன கம்பெனின்னு. எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருளாக விற்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் நம்ம எல்ஜி. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஐபிஓ வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. அதாவது மறுநாள் தான் க்ளோஸ் ஆகுது. ரீஃபண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ 7ஆம் தேதி ஓப்பன் ஆகிருக்கு, 9ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது, 13ஆம் தேதி உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். ஐபிஓ லிஸ்ட் ஆகுது, 14ஆம் தேதி லிஸ்ட் ஆகுது. ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1080 ரூபாலேருந்து 1140 ரூபா. ஸோ அதிகபட்சம் 1140 ரூபா வச்சுக்கோங்க. அதான் ஹையர் பிராண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்து என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுலேயுமே லிஸ்ட் ஆகுது. ஐபிஓ இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 11,607 கோடி. 11,607 கோடிக்கு இவங்க வந்து ஐபிஓ கொண்டு வந்திருக்காங்க. நல்ல பெரிய ஐபிஓ தான். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க ஆஃபர் ஃபார் சேல் தான். ஆஃபர் ஃபார் சேல்னால் ஆல்ரெடி வச்சிருக்க ஷேர் ஹோல்டர் அவங்க ஷேராக விற்கிறாங்க, குறிப்பாக ப்ரொமோட்டர் விற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ 11,607 கோடிக்கு இவங்க வந்து ஆஃபர் ஃபார் சேல் தான் கொடுக்க போகிறாங்க. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10ன்னு நிர்ணயிச்சிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ண போகிறதா இருந்தால் ஒரு லாட் அப்ளை பண்ணணும். ஒரு லாட் பார்த்தீங்கன்னா மினிமம் 13 ஷேர் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 14,820 ரூபா நீங்கள் இதுக்காக உங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு லாட்டுனா 2 லாட்டுனா இதனால் அமௌண்ட்டை மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஐபிஓ ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ 100% இருக்குது இந்த ஸ்டாக்கில். இந்த ஆஃபர் ஃபார் சேல் ஏதாவது இந்த ஐபிஓக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 85% இருக்கும். கிட்டத்தட்ட 15% அவங்க மார்க்கெட்டில் சேல் பண்ண இருப்பாங்க. அதான் இந்த ஐபிஓ மூலமாக சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபண்டமெண்டல் பார்த்துடலாம். 2023 2025 மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கூட்டிகிட்டே வருது. 20,000 இருந்தது, 20,000 கோடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 21,000 கோடியாக ஆச்சு. இப்போ 24,000 கோடியாக உயர்ந்திருக்கு. அதுமாதிரி ப்ராஃபிட்டும் பார்க்கலாம். 1,344 கோடியாக இருந்தது 2023. 2,203 கோடியாக உயர்ந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ நல்ல ஒரு உயர்வுலாம் இருக்குது. நல்ல ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனியாக தான் இருக்காங்க. கடன் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாத மாதிரி காட்டுது. நம்பவே முடியல. உண்மையாக ஒரு ரூபா கூட கடன் இல்லாத மாதிரி தான் காட்டுது. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸும் நல்லா இருக்குது, ரேட் ஒர்த்தும் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் இருக்க ஸ்டாக் தான் மாதிரி இருக்குது. இன்னொரு மைனஸ் பண்ணால் இந்த ஆஃபர் ஃபார் சேல் தான். ஃப்ரெஷ் இஷ்யூ கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஆஃபர் ஃபார் சேல் ஆல்ரெடி இருக்க ப்ரொமோட்டர் கொடுக்குறாங்க. பட் கொடுத்தாலுமே கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அதேமாதிரி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் சூப்பராக இருக்குது. அதுதான் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய. நம்ம வந்து நல்ல கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கிற ஸ்டாக்கை செய்தியை தான் பெரும்பாலும் நம்ம வீடியோவில் வந்து சொல்கிறது ஒரு 20% மேலே இருக்கணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அது நம்ம டாடா கேபிட்டல் மட்டும் அப்படி சொல்லலை. நான் அதனால் சிம்பிளாக முடிச்சிட்டேன் அதை. ஸோ இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்றைக்கி டேட்டில் 27% காட்டுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐபிஓ உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆச்சுன்னா 27லேருந்து 28% வரைக்கும் உங்களுக்கு லிஸ்டிங் கேன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு லிஸ்டிங் கேன் தரக்கூடிய ஒரு ஸ்டாக் மாதிரி தான் தெரியுது. ஐபிஓ மாதிரி தான் தெரியுது இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸு. அப்ளை பண்ணாமல் வேண்டாமாங்கிறத கண்டிப்பாக உங்கள்
செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ்டரை ஃபோன் போட்டு கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் முடிவிடுங்க. அதேமாதிரி ஃபண்டு ஒதுக்கிடுங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேங்கிறது எனக்கு தெரியல, என்கிட்ட ஃபண்டு இல்லை. அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் ஸ்டார்டிங்லேயும் சொல்லியிருப்பேன், இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாள். வாழ்க்கையில்னு சொல்ல முடியாது, ஷேர் மார்க்கெட் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருந்திருக்குன்னு. காரணம் வேறு ஒன்றும் இல்லை, யூனிபார்ட்ஸ் இந்தியா லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்கும். இதை பற்றி நான் ரொம்ப வருஷம் முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்கும் மேலே இருக்கும். அப்புறம் வீடியோ போட்டிருந்தேன், இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு தனியாக சொல்லியிருந்தேன். ஸோ நான் இன்னொரு சின்ன டிஸ்க்ளைமர், வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஸ்கிப் பண்ணி போயிருங்க. வீடியோ முடிஞ்சது, நியூஸ் முடிஞ்சது. இதுக்கப்புறம் என் கதையை தான் சொல்ல போகிறேன். டைம் பாஸ் ஆகல, நேரம் போகலன்னா கேளுங்க, இல்லைன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கை பற்றி நான் 2 ஸ்டாக்கை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஒன்று வந்து மதர்சன் சுமி இன்டர்நேஷனல், அப்போ வந்து சம்மர்தன் மதர்சன் இன்டர்நேஷனலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது 2 ஆகிட்டு. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் போட்ட ஒரே வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த யூனிபார்ட்ஸ் இந்தியான்னு. நல்ல கம்பெனி, நல்ல ஃபண்டமெண்டல் நல்லா தான் இருக்குது, எல்லாமே ப்ராஃபிட் பண்ணுறாங்க. பட் ப்ராஃபிட் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. கடந்த ஒரு வருஷமாக ஒரு குவார்ட்டருக்கும் ப்ராஃபிட் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. மற்றபடி கம்பெனியில் நல்லா ரிசர்வ் நல்லா எல்லாமே நல்ல ஒரு கம்பெனி ஃபண்டமெண்டல் ஸ்டாக்காக இருக்கிறனால தான் 2 வருஷம் முன்னாடி இந்த ஸ்டாக்கை பற்றி போட்டிருந்தேன். அப்போ 52 வீக் லோவில் இருந்த மாதிரி இருந்துச்சு, அப்போ போட்டிருந்த வீடியோ. பட் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அந்த வாங்கின ரேட்லேருந்து இன்றைக்கி தான் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் தாண்டதுக்கப்புறம் இன்றைக்கி தான் அந்த நம்ம வாங்கின ப்ரைஸ்க்கு கொஞ்சம் ஈக்குவலாக வந்துருந்துச்சு. பட் நான் அடிக்கடி ஆவரேஜ் பண்ணி தான் அந்த ரேட்டை குறைச்சேன். நான் வாங்கின ப்ரைஸ்க்கு வெயிட் பண்ணணும்னா இன்னும் 2 வருஷம் ஆகிருக்கும் அந்த ப்ரைஸ் வரதுக்கு. பட் இல்லை என்ன எதுக்கு மறக்க முடியாத நாளுங்கிறேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாளாக ஆகிட்டு பார்த்துக்கோ. அந்த 20 நாளாக ஒரு 1.5 மாதமாக தான் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே போயிட்டே இருக்குது. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் மேலே போகுது. ஸோ நான் வந்து வாங்கின ப்ரைஸ்க்கு வந்து இப்போ தான் வந்திருக்கு. வந்தது பார்த்திங்கன்னா இப்போ கடந்த ஒரு வாரமாக மேலே வரும், கீழே போகும். 2000 ப்ராஃபிட்னு காட்டும், திரும்ப 500 லாஸு, 1500 லாஸு. சரி நானும் பார்ப்பேன், கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஹோல்ட் பண்ணுறோம். அதுமாதிரி என் போர்ட்ஃபோலியோலே அதிகமான வெயிட்டேஜ் வந்து இந்த ஸ்டாக் தான் இருந்துச்சு. ஏன்னா ஆவரேஜ் பண்ணி நிறைய சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ என்னடா பண்ணலாம், ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணுறோம், வெறும் 1000 1500 விற்கவா அப்படிங்கிறதுக்காண்டி சரி வேண்டாம், பொறுத்து பார்த்தீங்கன்னா பொறுமையை ரொம்ப சோதிச்சுது. 1500 லாபம் வரும், 1500 நஷ்டம் வரும். ஒரு நாள் பார்த்தா லாபத்தில் இருக்கும், திரும்ப நஷ்டத்துக்கு போகும், திரும்ப லாபத்துக்கு வரும். ஸோ பொறுத்து பார்த்தேன், இன்றைக்கி ஒரு வழி இல்லை, விற்றுரும் அப்படிங்கிற முடிவு வந்துட்டு காலையில் திரும்ப நேற்று விற்கலான்னு பார்த்தா நேற்று முடியல. ஸோ இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா திரும்ப அதுவே கொஞ்சமாக கூடிச்சு. கிட்டத்தட்ட நான் வாங்கினதோட ஒரு 1500 லாஸ்ட்டில் ப்ராஃபிட்டில் வந்துச்சு. நான் இன்வெஸ்ட் பண்ணதுமா 50,000 தான், என் போர்ட்ஃபோலியோ அதே பெரிய அமௌண்ட் தான். 50,000 இந்த ஸ்டாக்கில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 1500 ப்ராஃபிட் வந்துச்சு. சரி 1500 ஒரு ஷேருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 ரூபாலேருந்து 15 ரூபா எனக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைச்சது லாபம். சரி இவ்வளோ தான் கிடைக்கிது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டிவிடெண்ட் வாங்கியிருக்கேன், நல்லா டிவிடெண்ட் கொடுத்தாங்க, நல்லா டிவிடெண்ட் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7,000 கிட்ட 5,000-6,000 கிட்ட டிவிடெண்டே வாங்கியிருப்பேன் 2 வருஷத்தில். ஸோ இன்னொன்று பார்த்தா சரி ஆயிடுத்து, போதும் ரொம்ப பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுருன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு என்னமோ ஆர்டர் போட்டு விற்றுட்டேன். 1500 லாஃபிட் வந்துட்டு புக் பண்ணிட்டேன். புக் பண்ணி நம்ப மாட்டேங்க, ஜஸ்ட் ஒரு 1.5 ஹவரில் நான் விற்றது பார்த்திங்கன்னா, விற்றதுக்கப்புறம் 50 ரூபா கூடியிருக்கு ஒரு ஷேருக்கு. ப்ளஸ் ரோட்டில் இன்றைக்கி மட்டும் எனக்கு லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் விற்காமல் இருந்தேன்னா இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு 5,000-6,000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். நான் விற்றது வெறும் 1000 ரூபா லாபத்துக்கு. அதுக்கப்புறம் 6,000 ரூபா வரைக்கும் கூடியிருக்கு, 6,000-7,000 ரூபா வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இழந்துட்டேன். கொஞ்சம் இன்றைக்கி மட்டும் நான் ஷேர் மார்க்கெட் பக்கமே வராமல் இன்றைக்கி ஆப்பை ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் எனக்கு இன்றைக்கி ஒரு 6,000-7,000 ரூபா லாபம் கிடச்சிருக்கும். ஸோ இந்த லாபத்தை மிஸ் பண்ணிட்டேன், அதுதான் வடை போச்சேன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ போகிற ஷேர் மார்க்கெட் இப்படி தான் அவங்க ரொம்ப சோதிக்கும். இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சின்ன ஆதங்கம் தான், அது சொல்லி திட்டம்னா முடிஞ்சுது. அதுக்காக நான் இதுக்கெலாம் டெய்லியெலாம் ரூம் போட்டுலாம் அழ போகிறது இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் குறைஞ்சிது, மற்றபடி லாஸ்லாம் புக் பண்ணல, ப்ராஃபிட்டில் தான் குறைஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய ஸ்டாக்லாம் நடந்திருக்கு. பட் இன்னும் நடந்த மாதிரி எந்த ஸ்டாக்லையும் நடக்கல. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 16-17% வரைக்கும் மேலே போயிருக்கு. வழக்கமாக இப்படி போகாது இந்த ஸ்டாக்கு, ஒரு 5% 2% போகிறதே பெரிய விஷயம். இன்றைக்கி ஒரே நாள் அதை நான் விற்றதுக்கப்புறம் தான் போயிருக்கு. நீங்கள் கூட சார்ட் எடுத்து பாருங்கள், இன்றைக்கி 12 மணி வரைக்கும் அப்படியே ஒரே லெவலில் இருந்திருக்கும். 12 மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பர் சர்க்கிட் அடித்த மாதிரி மேலே பார்க்க 17% வரைக்கும் போச்சு. ஸோ அதனால தான் இந்த நாளை இன்றைக்கி மறக்க முடியாது நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் வச்ச ஸ்டாக்கும் மேலே தான் போயிருக்கு. பட் இந்த அளவுக்கு எந்த ஒரு ஸ்டாக்குமே மேலே போகல. அதனால தான் இன்றைக்கி ஒரு மறக்க முடியாத நாள். அதேமாதிரி நான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்கு இன்றைக்கி எனக்கு காலை வாரி விட்டுட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட்டு பெரிய ப்ராஃபிட் வரலங்கிறத ஒரு வருத்தம். அதுதான் இந்த கமெண்ட்டில் தெரியப்படுத்துகிறேன். கொஞ்சம் அதிகமாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா நீங்களே இது மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு தான். மற்றபடி இதை என்ன தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கை அப்பப்போ செல்லுன்னு தான் சொல்லும். கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்த உடனே அது ஹியூமன் நேச்சரு. ஸோ எப்படியோ ப்ராஃபிட்டில் இருந்தால் அதான் நல்லது. நான் அந்த வகையில் இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ப்ராஃபிட்டில் இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு எப்படியாவது அனுபவம் நடந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, எதுவும் வட போயிடுச்சா அப்படிங்கிற